பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காடாமல் போனால் தேவரீர் நீதியுள்ளவராமே. ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறதென்ன? துரோகம் செய்கிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறிப்போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளிந்திரியங்களுக்கோ தூரமுமாயிருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நியமியும். எந்த மட்டும் தேசம் புலம்பி எல்லா வெளியின் புல்லும் வாடி அதன் குடிகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் மிருகங்களும் பறவைகளும் அழிய வேண்டும். எங்கள் முடிவை அவன் காண்பதில்லை என்கிறார்கள். நீர் காலாட்களோடே ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடே எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? உன் சகோதரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் உனக்கு துரோகம் பண்ணி அவர்களும் உன்னை பின்தொடர்ந்து மிகவும் ஆரவாரம் பண்ணினார்கள். அவர்கள் உன்னோடே இனி வார்த்தைகளை பேசினாலும் அவர்களை நம்ப வேண்டாம். நான் என் வீட்டை விட்டேன், என் சுதந்திரத்தை நெகிழவிட்டேன். என் ஆத்துமா நேசித்தவனை அவனுடைய சத்துருவின் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். என் சுதந்திரம் காட்டிலுள்ள சிங்கத்தைப் போல் எனக்காயிற்று. அது எனக்கு விரோதமாய் கெர்ச்சிக்கிறது, ஆதலால் அதை வெறுக்கிறேன். என் சுதந்திரம் பல வர்ணமான பட்சியைப் போல எனக்காயிற்று. ஆகையால் பட்சிகள் அதை சுற்றிலும் வருவதாக. வெளியில் சகல ஜீவன்களே அதை பட்சிக்கும்படி கூடி வாருங்கள். அநேக மீட்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து என் பிரியமான பங்கை பாழான வனாந்திரமாக்கினார்கள். அதை பாழாக்கி விட்டார்கள். பாழாய் கிடக்கிற அது என்னை நோக்கி புலம்புகிறது. தேசமெல்லாம் பாழாயிற்று, ஒருவனும் அதை மனதிலே வைக்கிறதில்லை. கொள்ளைக்காரர் வனாந்திரத்தில் உள்ள எல்லா உயர் நிலங்களின் மேலும் வருகிறார்கள். கர்த்தருடைய பட்டயம் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி தேசத்தின் மறுமுனை மட்டும் பட்சித்து கொண்டு இருக்கும். மாம்சமாகிய ஒன்றுக்கும் சமாதானம் இல்லை. கோதுமையை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பார்கள். பிரயாசப்படுவார்கள், பிரயோஜனம் அடையார்கள். கர்த்தருடைய உக்கிர கோபத்தினால் உங்களுக்கு வரும் பலனை குறித்து வெட்கப்படுங்கள். இதோ, நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாக கொடுத்த என் சுதந்திரத்தை தொடுகிற துஷ்டரான அயலார் அனைவரையும் தங்கள் தேசத்தில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்கிறார். யூதா வம்சத்தாரையும் அவர்கள் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன். அவர்களை நான் பிடுங்கி போட்ட பிற்பாடு நான் திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை தங்கள் தங்கள் சுதந்திரத்துக்கும் தங்கள் தங்கள் பூமிக்கும் திரும்ப பண்ணுவேன். அப்புறம் அவர்கள் என் ஜனத்துக்கு பாகாலின் மேல் ஆணையிட கற்றுக் கொடுத்தது போல கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்று சொல்லி என் நாமத்தின் மேல் ஆணையிடும்படி என் ஜனத்தின் வழிகளை நன்றாய் கற்றுக்கொண்டால் அவர்கள் என் ஜனத்தின் நடுவிலே ஊன்ற கட்டப்படுவார்கள். கீழார்களே ஆகில் நான் அப்படிப்பட்ட ஜாதியை வேரோடே பிடுங்கி போட்டு அழித்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.